வணக்கம் மீனலக்கண நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ நாவலர். இந்த மீனலக்கணம் எப்படி இருக்கும்? 2024 பிறந்து விட்டது. என்னுடைய வேலை வாய்ப்பு, என்னுடைய குழந்தைகள் முன்னேற்றம், என்னுடைய சொந்த தொழில், என்னுடைய வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த 2024 நிறைவேறுமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை. வருடப்பிறப்புக்கும் கிரக பயிற்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. வருடப்பிறப்பினால்தான் கிரகம் பயிற்சி ஆகுன்றது நினைக்கக்கூடாது. வருடம் பிறந்தாலும் பிறக்கலனாலும் ஒரு ராசின்றது, ஒரு ராசி கட்டன்றது 360 டிகிரி, ஒரு ராசின்றது 30 டிகிரி. 30 டிகிரி அல்லது தமிழில் 30 பாகை கடந்தால் அந்த கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ராசிக்கு போயிடும். இருந்தாலும் நாம் மாத சம்பளம் டேட்டை தொடர்பு கொண்டு வாங்கிறதுனாலையும், வருடத்தை புது வருடம் பிறக்க போகுதுன்ற ஒரு அந்த புது வருடத்தை முன்னிறுத்தி நம்ம வாழ்க்கையை நடத்துவதனாலையும் அந்த புது வருட எதிர்பார்ப்பை இந்த கிரகத்தோடு சேர்ந்து நம்ம பார்க்குறோம். இந்த வருடத்தில் என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படும், நான் எப்படி இருப்பேன்னு. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இன்று தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல சனி இருக்கார். 2ல் குரு, 12 சனி. ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கிறதோட அந்த கிரகம் எந்த நட்சத்திரம் நிற்குதோ அந்த நட்சத்திர பலன் தான் செய்வார். ஆகவே 2ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் அவரே உங்களுக்கு விரையாதிபதி வேறு. இந்த உங்களுக்கு காலப்புருஷத்துபடி விரையாதிபதி. அப்போது 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் வேலை செய்யும். அப்போது எவ்வளோதான் பணம் வந்தாலும் காலப்புருஷத்து 12ஆம் இடமும் சேர்ந்து வர்றதுனால உங்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படும். வருமானமும் வரும், செலவும் கூடிக்கொண்டே தான் போகும். சனி பகவான் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால 12ஆம் இடம்ன்றது உங்களுக்கு விரயங்கள், உடம்பு தளர்ந்து போகிறது, செயலிழந்து போகிறது, நம்பிக்கை இல்லாத போகிறது, எதிர்பாராத செலவுகள், நஷ்டங்கள் எல்லாமே தான். அப்போ இந்த 7ரை சனின்னு பார்க்கும்போது யாருக்குடா அப்படின்னு பார்க்கும்போது மீன லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு சனி இருக்கார். அப்போ என்ன வரும்? இவங்களுக்கு தான் தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத நஷ்டங்கள் அனைத்துமே வரும். அது கூட டிகிரி சுத்தமாக போட்ட ஒரு ஜாதகத்தில் எந்த பாகையில் இருக்காரோ அந்த பாகையில் தான் அது நடக்கும். ஆகவே நீங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷத்துவப்படி அது 11ஆம் இடம் ஆகிடுது. உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடம் 11 பண்ணப்போ நண்பர்கள் வகையில் செலவுகள் வரும். நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த முதலீடு மேலே வர லாபங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் வராது. உடம்புல விட்டமின் சத்து குறைபாடு ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆகவே இந்த 2024 பலன் அப்படின்றதெல்லாம் ஒரு பொதுவான விதி தான். அதே நேரத்தில் உங்களுக்கு கும்பத்தில் நீங்கள் பிறக்கும் போதே கும்பத்தில் சுக்கிரன் இருந்து பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விரயங்களை வராது, லாபமாக மாறும். கிரக சேர்க்கையின் மூலியமாக சனி சுக்கிரனை சந்திக்கும் போது உங்களுக்கு பிறந்த ஜாதத்தில் உங்களுக்கு கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக பணம் வரவு அதிகமாக வரும். வீடு வாங்கியிருப்பீங்க, கடன் கட்டியிருக்கலாம், அழகான வீடுகள், அசையா பிராப்தி, வண்டி வாகனம் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்களாக இருந்து இன்றைக்கி மேசத்தில் செவ்வாய் பிறந்திருந்தீங்கன்னா மீன லக்னக்காரர்களுக்கு இந்த 6 மாத காலத்துக்குள்ளே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மீன லக்னக்காரங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் அவங்களுடைய மேசராசியில் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள், பெண்களுடைய தொடர்பும் ஏற்படும். அதே சூரியன் இருந்து சித்திரை மாதத்தில் பிறந்தீங்கன்னா சூரியன் அங்கே தான் இருக்கும். இப்போ குரு அங்கே வந்திருக்கிறதுனால அரசாங்க ஆதரவும், கௌரவம், அந்தஸ்து, புகழ் அனைத்தும் கிடைக்கும். அரசாங்க வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குழந்தை இல்லாதவங்க தான் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆகவே கிரக சேர்க்கையின் மூலியமாகவும்
நம்முடைய கோச்சார ரீதியாகவும் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் இருந்ததுன்னா நீங்கள் 12ஆம் இடத்த சனியை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, 2ஆம் இடத்த குருவை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம். 2024 உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நாவலர்.